வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோல நம்ம காட்டு விலங்குகளை காப்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வூட்டும் கதையை பற்றி. ஒரு கிராமத்துல ராஜகுரு அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வேட்டைக்காரர். நண்பர்களுடன் காட்டிற்குள் சென்று மான், மயில், முயல் போன்ற உயிரினங்களை சுடுவார். சில இரவுகளில் ஜீப்பில் காட்டிற்குள் சென்று மான்களை சுட்டு அதன் இறைச்சி, தோல், கொம்பு ஆகியவற்றை பெரும் தொகைக்கு விற்றுவிடுவார். ஒரு நாள் இரவு யானையை கொன்று அதன் தந்தங்களை ஒரு சாக்குப்பையில் கட்டி வீட்டிற்கு கொண்டு வந்தார். வேட்டையாடுவது சட்டவிரோதம் என்பதை தெரிந்தும் வனத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பித்து வந்தார். அந்த கிராம மக்கள் அனைவரும் இவரை பார்த்து பயந்தனர். எதிர்த்து பேச முடியாத சூழல். ஒரு சமயம் ஒரு சமூக சேவகர் இவரது கொடூரத்தை காவல்துறைக்கு தெரிவித்தார். ஆனால் ராஜகுரு அதற்காக அவரை அடித்து காலை உடைத்து விட்டார். மற்றொரு நாள் ஊர் மக்கள் ஒருவரை துப்பாக்கியால் சுடவும் துணிந்தார். அதன்பின் ஊர் மக்கள் இவரை எதிர்க்க தயங்கினர். ராஜகுருவின் மகன் குணசேகரன் 8ஆம் வகுப்பு மாணவன். அவன் தந்தையைப் போல அல்ல, எல்லா உயிரினங்களையும் நேசிப்பவன். அவன் ஆசிரியை சுபலட்சுமி ஒரு நாள் வகுப்பில் காட்டு விலங்குகள் பற்றி பாடம் நடத்தினார். மனிதன் தன் சுயநலத்திற்காக காட்டின் உயிரினங்களை கொன்று அழிக்கிறான். யானைகள், புலிகள், நரிகள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டன. இப்படியே சென்றால் நம் நாட்டில் விலங்குகளே இருக்காது என்று பாடம் நடத்தினார். இது குணசேகரனை ஆழமாக பாதித்தது. தன் வீட்டில் இருக்கும் யானை தந்தங்களை அவன் நினைத்தான். அவைகள் அவனுடைய தந்தை கொன்ற யானையின் நினைவுகள் என்பதை உணர்ந்தான். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு அமாவாசை இரவு மும்பையிலிருந்து ஒரு வியாபாரி தன்வந்த் சேட் யானை தந்தங்களை வாங்க வந்தார். லாரியில் விறகு சுமந்து வருவது போல, உண்மையில் பச்சை மறைமுக கடத்தல். ராஜகுரு சேட்டிடம் யானை தந்தங்களை கொடுத்து பணம் வாங்கினார். அந்த நேரம் போலீசார் பதுங்கியிருந்து திடீரென தாக்குதல் செய்தார்கள். இது யாருடையது? யானை தந்தம் சட்டவிரோதமாக வைத்திருப்பது குற்றம் என்று போலீசார் ராஜகுருவையும் சேட்டையும் கைது செய்தனர். இதற்கு பின்னால் நின்றது குணசேகரனின் தீர்மானம். ஆம், தன் தந்தையின் தவறை மறைக்காமல், யாருக்கும் தெரியாமல் போலீசாரிடம் தகவல் கொடுத்தவனே அவன்தான். உலகில் ஒவ்வொரு உயிரும் வாழ உரிமையுடையது. அவைகளை கொன்றால் நம் எதிர்காலம் சாய்ந்துவிடும் என்று உணர்ந்தான். அன்பார்ந்த தோழர்களே, காட்டு விலங்குகள் எதற்கும் நம்மை தாக்குவதில்லை. நாம் தான் அவைகளின் வாழ்விடம் மீது ஆக்கிரமிக்கிறோம். யானை, சிங்கம், புலி, கரடி போன்ற விலங்குகள் இன்று அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டியவை. நாம் எல்லோரும் குணசேகரனைப் போல செயல்பட வேண்டும். விலங்குகளை காப்போம், இயற்கையை காப்போம், நம் எதிர்காலத்தை காப்போம். காட்டு விலங்குகளை வேட்டையாடாதீர்கள். அவை இல்லாத உலகம் மனிதனுக்கும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க எங்க வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.